அசோக்கு இதாண்டா எங்கள் அப்பா இப்படி தாண்டா பிஹேவ் பண்ணுறாரு, நிகழ்காலத்துக்கு சம்மந்தம்லாம் பிஹேவ் பண்ணுறாரா. ஏன்டா டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போக வேண்டியதானே. மாமா உடம்பு பிரச்சனைனா கூப்பிட்டு போகலான்டா, இது மனப்பிரச்சனை அதான் தயக்கமாக இருக்குது. இப்போ எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி மனப்பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சால் எங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் எங்களுக்கு மரியாதை போயிடும்டா, எங்கள் குடும்ப கௌரவம் பாதிக்கும், அதுக்கு தான் தயக்கமாக இருக்குது மாமே. ஏன்டா டே படித்தவன் மாதிரி பேசுகிறா, மனசு எங்கடா இருக்குது, அதுவும் மனுஷன் உடம்புக்குள்ளே தானே இருக்குது. என்னடா நீ இவ்வளோ கஷ்டப்படுறாரு உங்கள் அப்பா, நீ பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறிய, திடீர்னு பயப்படுறாரு, கோவப்படுறாரு, அழுகிறாரு, இவ்வளோ கஷ்டப்படுறாரு, சைக்காட்ரிஸ்ட்டை கூப்பிட்டு போனால் கௌரவம் போகும்னு சொல்லியாடா. ஏன்னா பல்லு பிரச்சனைனா ஒரு டென்டல் சர்ஜன்ட்ட போகிற, ஒரு ஹார்ட் பிரச்சனைனா கார்டியாலஜிஸ்ட்டை போகிற, ஒரு லங் பிரச்சனைனா பல்மாலஜிஸ்ட்டை போகிற, ஒரு ஸ்டமக் பிரச்சனைனா கேஸ்ட்ரோட்ட போகிற, ஒரு கால் பிரச்சனைனா ஆர்த்தோட்ட போகிற, அப்போல்லாம் உங்கள் குடும்ப கௌரவம் போகாதாடா. உங்கள் அப்பா சைக்காட்ரிஸ்ட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனால் குடும்ப கௌரவம் போயிட முடியாடா. என்னடா லாஜிக் இல்லாமல் பேசுகிற. இங்கே பாரு, அட்வான்ஸ் மெடிசன்ஸ் எல்லா ஃபீல்டையும் வந்துருச்சு, எஸ்பெஷலி சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் நல்ல மெடிசன்ஸ் வந்துருச்சு, டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. அதனால் உங்கள் அப்பாவை நீ சைக்காட்ரிஸ்ட்டை கூப்பிட்டு போய் சரி பண்ணேன், அதுதான் நல்ல தீர்வாக இருக்கும் உங்கள் குடும்பத்துக்கு சொல்லிட்டேன். சரி ராமாம, நானே யோசிச்சு பார்த்தேன், உண்மை தான் நீ சொல்கிறது, எங்கள் அப்பாவை நான் சைக்காட்ரிஸ்ட்டை கூப்பிட்டு போகிறேன், அதுதான் எங்கள் குடும்பத்துக்கு நல்லது, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்.